ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் எனக்கு தெரிந்த யூஸ்ஃபுல்லான எல்லா கண்டென்ட்டையுமே என்னுடைய சேனலில் போடுவேங்க. கண்டிப்பாக இந்த சேனல் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒர்க்குக்கு போய்கிட்டே தாங்க இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ருசித்த சமையலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் கொத்து தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 450 ml தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த பிறகு அதில் 2 நூடுல்ஸையும் போட்டு ஒரு 3 minutes குக் பண்ணுங்கள். நல்லா குழையவும் வந்துடக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 3 minutes ஆச்சு. இது குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடுகு போட்டுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்து. இந்த கருவேப்பிலையை நீங்கள் எனக்கு பொடிசாக கொத்த முடியாதுங்கிறதுனால நான் சிசர் வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம நறுக்கின வெங்காயத்தை ஃபுல்லாகவே போட்டுடலாம். இதில் வெங்காயம் எப்படின்னா ஒன்று மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு ஸ்மால் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இல்லாட்டா ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பொடிசாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் ஒரு கல் உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நூடுல்ஸ் மசாலா வேறு இருக்கும், அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வதங்கினதுக்கு பிறகு 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் 2 நூடுல்ஸ் எடுத்தீங்கன்னா 2 முட்டை ஊற்றுங்க. அதாவது நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா எக்கெலாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கொத்தி வதக்குங்க. கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நான் ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து yippee நூடுல்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 நூடுல்ஸுங்கிறதுனால 2 மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அந்த மசாலா பாக்கெட் தாங்க ஃபுல்லாகவே போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா தோசை கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் குக்கான நூடுல்ஸை அதை தண்ணியை ஃபுல்லாகவே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த நூடுல்ஸையும் இதில் போட்டு, அதாவது 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை கரண்டியும் இன்னொரு கரண்டியும் எடுத்து நல்லா மேலே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் சைடாக பிடிக்கும். உங்களுக்கு இதே மாதிரியே நீளமாக நூடுல்ஸ் சாப்பிடணும்னு விரும்புனீங்கன்னா இதே மாதிரியே நல்லா கிளறிட்டு எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நாங்கள் கொத்து புரோட்டா மாதிரி அந்த ஷார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. கொத்தி விட்டுட்டு சாப்பிடுங்க. இந்த சமையல் கொத்து புரோட்டா டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.